உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. நீங்க 2008 2009 தான் இலங்கையில சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்குமான அந்த 4ஆம் கட்ட இறுதி போர் என்பது தொடங்கி இருக்கு. அப்ப அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 2008 தான் இந்தியாவில் முதல் முறையாக ஐபிஎல் என்ற ஒன்று அறிமுகப்படுத்துறாங்க. அதுவும் குறிப்பா அந்த ஏப்ரல் மே காலகட்டங்களில் எப்பெல்லாம் போர் உச்சகட்டத்தில் இருக்கோ அந்த காலகட்டத்தில் முதல் முறையாக ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டே இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்படுது. போர் நின்று விட்டது என்று கருணாநிதி அறிவித்தார் இல்லையா? போர் நிறுத்தப்பட்டது என்று அறிவித்ததோட விளைவு என்ன நடந்துச்சுன்னா, பதுங்கு குழிகளில் பதுங்கி இருந்த மக்கள் எல்லாம் கருணாநிதி சொல்கிறாரே அப்படி என்றால் போர் நின்று விட்டது என்ற நம்பிக்கையோடு வெளியே வந்த மக்கள் மீது அங்கு பாஸ்பரஸ் குண்டுகளும் கொத்து குண்டுகளும் வீசப்பட்டு அந்த ஒரு நாளில் மட்டும் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஐபிஎல் போர் பதட்டத்தால் தள்ளி வைக்கப்பட்ட ஐபிஎல் சரியா திட்டமிட்டு மே 17 நாளைக்கு கொண்டு வரான். மறுபடியும் நின்னதுனால அது கொண்டு வந்தான். போர் நின்னதால கொண்டு வர நீங்க அது தள்ளி இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் தள்ளி வைக்கலாம்ல. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சீரிஸ் இருக்குல்ல, ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கு, இது இருக்கு. நீங்க இதே ஒரு கோஇன்சிடென்ஸா யாருமே பார்க்க முடியல. இல்ல இது கோஇன்சிடென்ட்டா நீங்க சொல்ல முடியாது. இல்ல நீங்க போர் நடந்து இப்ப தள்ளப்பட்டு இப்ப 4-5 நாள் ஆயிடுச்சு, அப்ப எப்படி நடத்திருக்கலாம்ல. சரியாக மே 18 நாகர்கோயில் ஆதித்தனார் கல்லூரியில ஸ்டார்நெட்ஸ் என்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்தப்படுது. அது எப்படி கோஇன்சிடென்ட் சொல்ல முடியும்? ஒரு இனத்தோடைய அழிவை கொண்டாட்ட மனநிலைக்குள்ள கொண்டு போய் நிறுத்துறதை விட ஒரு மோசமான அரசியல் எதுவுமே கிடையாது. ஐபிஎலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒரு இனமே அழிஞ்சிருக்கு. அங்க நடந்ததுதான் இங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி என்ன எதிர்பார்க்கறீங்க அவங்க பண்ணணும்னு? நீ வெறுமனே கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருப்ப, சினிமாவை பார்த்துட்டு இருப்ப, நான் தளபதிகளுக்கு பேனர் வச்சுக்கிட்டு இருப்பேன்னா நாளைக்கு நீ சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் அவருக்கு 800 அப்படின்னு ஒரு படம் தமிழ்நாட்டில் எடுக்கப்படுறதா இருந்தது. இல்லை விஜய் சேதுபதி நடிக்கிறதா ஒப்பந்தமே ஆயிடுச்சு, படம்லாம் போஸ்டர்லாம் வந்துருச்சு. ஆனா இளைஞர்களுக்கு அது கோபம் வரல. அவங்க கிரிக்கெட்டா பாக்குறாங்க தானே. முத்தையா முரளிதரன் என்னதான் ஒரு தமிழர்களாக இலங்கையில் இருந்த ஒரு தமிழராக பிறந்தாலும் ஈழத்தில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அவர் தன்னை ஒரு சிங்களராக அடையாளப்படுத்திக் கொண்டார். அதை தன்னை பாதுகாப்பாக நினைத்துக் கொண்டார். இப்ப இங்க இருக்க தமிழ்நாட்டு இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள் எல்லாம் பெரிய முத்தையா முரளிதரன் கொண்டாடுறீங்கல்ல, அவர் என்ன உங்க நாட்டோடைய பெருமைக்காக ஆனவரா? இங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய காவிரி உரிமை மறுக்கப்படும் போது, நாங்கள் எங்கள் உரிமைக்காக போராடும் போது நீங்கள் இங்க ஐபிஎல் நடத்தி எங்கள் உரிமை சார்ந்த போராட்டங்களை திசை திருப்புறது. ஒரு போராட்டம் நடக்குது, ஐபிஎல் மேட்ச் நடக்குது, எதை மீடியா கவரேஜ் பண்ணுவீங்க? நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய கண்ணதாசன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. மே 18 தேதி நெருங்கிட்டு இருக்கு. தமிழர்கள் எல்லாருமே, உணர்வுபூர்வமான தமிழர்கள் எல்லாருமே நினைவேந்திர நாள் அது. ஆனால் அது தமிழ்நாட்டில் நடிகர்கள்கிட்டயோ இல்லை கிரிக்கெட் ரசிகர்கள்கிட்டயோ இல்லாமல் பொதுவாகவே அதோட ஒரு தாக்கமோ இதுவோ தெரிய மாட்டேங்குது. ஏன்? 2009 தமிழீழத்தில் நடத்தப்பட்ட அந்த இனப்படுகொலைக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய எழுச்சி உருவானது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இளம் தலைமுறை அரசியல்வாதிகள் உருவானது ஃபுல்லாகவே அந்த 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையிலிருந்து தான். குறிப்பாக அண்ணன் முத்துக்குமாரோடைய மரணத்திற்கு பிறகு அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்தேறிய 20க்கும் மேற்பட்ட தீக்குளிப்புகள், 20 பேருக்கு மேலே அந்த ஈழத்தில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை தடுத்து நிறுத்துங்கள், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களின் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டில் உயிர் நீத்த ஒரு சம்பவம் நடந்தது. ஆனாலும் கூட அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அந்த உயிர் தியாகத்தை கூட மடைமாற்றக்கூடிய வேலைகள் செஞ்சாங்க. குறிப்பாக சொல்லலாம், நம்ம பள்ளப்பட்டி ரவின்னு ஒருத்தர் தமிழீழ இனப்படுகொலை தடுத்து நிறுத்துங்கள் என்று கூறி தீக்குளிச்சு இறந்து போனவரை அவர் குடும்ப பிரச்சனையால ஸ்டவ் வெடிச்சு இறந்து போனார்னு கூட அன்னைக்கு இருந்த கருணாநிதி ஆட்சி அன்னைக்கு இருந்த கருணாநிதி தலைமையிலான ஆட்சியாளர்கள் ஆமா 2009 பொய்யான ஒரு தகவலை சொன்னாங்க. உண்மை என்னன்னா, பள்ளப்பட்டி ரவியோட வீட்டில் ஸ்டவ்னு ஒன்று இல்லவே இல்லை அன்றைய காலகட்டத்தில். அவங்க மனைவி ஊடகங்களில் சொல்லும்போது தான் அந்த உண்மையை தெரிய வந்தது. அது மாதிரி நிறைய பேர் நீங்கள் இங்கே சென்னையில் கௌதமின் ஒரு மாணவி இறக்கும்போது அவங்க காதல் பிரச்சனைகளால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கலாம். இந்த அரசு மடைமாற்றின சம்பவம்லாம் இருந்தது. அப்படிதான் தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் தமிழர்களுடைய இன எழுச்சி உருவாகுதோ அப்போதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை ஏதாவது ஒரு வேடிக்கை பொருளை கொண்டு மடைமாற்றக்கூடிய வேலை செய்வாங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் 2008 2009 தான் இலங்கையில் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்குமான அந்த 4ஆம் கட்ட இறுதி போர் என்பது தொடங்கி இருக்கு. அப்ப அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2008 தான் இந்தியாவில் முதல் முறையாக ஐபிஎல் என்ற ஒன்று அறிமுகப்படுத்துறான். அதுவும் குறிப்பா அந்த ஏப்ரல் மே காலகட்டங்களில் எப்பெல்லாம் போர் உச்சகட்டத்தில் இருக்கோ அந்த காலகட்டத்தில் முதல் முறையாக ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டே இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்படுது. இந்தியன் பிரீமியர் லீக்னு ஒன்று கொண்டு வரான். அந்த 2009 காலகட்டங்களில் அது இன்னும் பெருமளவில் மக்கள்கிட்ட அது ஒரு விதமான கவனத்தை பெறுது. ஏன்னா 2008 பெரிய அளவில் இல்லைனாலும் 2009 அந்த ஐபிஎல் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் குழுமம் தான்.
சன் டிவி குழுமத்தாரில் தான் வந்து முதல் முறை அது வந்து நேரடி டெலிகாஸ்ட், ஆமாம் ரைட்ஸ் வாங்கி நேரடி டெலிகாஸ்ட் பண்ணுறது யாருன்னா சன் குழுமம் தான் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஐபிஎல்லில் எஸ்ஆர்ஹெச் மட்டும் கிடையாது, சிஎஸ்கே உடைய பங்குகளிலும் கருணாநிதி குடும்பத்திற்கு ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு உண்மை. அப்படி எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர் எழுச்சி உருவாகுதோ அப்போதெல்லாம் அது ஏதாவது ஒரு வகையில், நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2009 உலக தமிழர்களின் தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய கருணாநிதியுடைய கலைஞர் தொலைக்காட்சியில் என்ன பிரபலமானதுன்னு பார்த்தீங்கன்னா மாநாடு மயிலாட நிகழ்ச்சி தான். எல்லா வீடுகளையும் மாநாடு மயிலாட நிகழ்ச்சிகளை எங்களை வந்து மூழ்கடிச்சிட்டு இங்கே நடக்கக்கூடிய தமிழர் இன படுகொலையை வந்து மழுங்கடிச்ச வேலையை தான் திமுக செஞ்சது. இன்னைக்கு நிறைய பேர் திமுக அனுதாபிகள் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மாநில அரசால வந்து ஒரு நாட்டை பெற்றுக் கொடுத்துட முடியுமா, இன்னொரு நாட்டு போரை வந்து நிறுத்த முடியுமான்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, உங்களால் ஒரு நாட்டுடைய போர் நிறுத்த முடியாது, ஆனால் போர் நின்று விட்டது என்று கருணாநிதி அறிவித்தார் இல்லையா? அன்றைக்கு வந்து ஈழத்தில் வந்து பல்வேறு மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள பதுங்கு குழிகளில் போய் பதுங்கிட்டு இருக்கும்போது இங்கே கருணாநிதி அரை நாள் உண்ணாவிரதம், அரை நாள் கூட கிடையாது, காலை உணவுக்கும் மாலை உணவுக்கும் இடைப்பட்ட அந்த 2 மணி நேரத்தில் தனது மனைவி இணைவியோடு மெரினா கடற்கரையிலேயே குளிர்சாதன பெட்டிகளோடு ஒரு உண்ணாவிரத நாடகத்தை போட்டுட்டு போர் நிறுத்தப்பட்டது என்று அறிவித்ததோட விளைவு என்ன நடந்துச்சுன்னா, பதுங்கு குழிகளில் பதுங்கி இருந்த மக்கள் எல்லாம் கருணாநிதி சொல்கிறாரே அப்படி என்றால் போர் நின்றுவிட்டது என்ற நம்பிக்கையோடு வெளியே வந்த மக்கள் மீது அங்கு வந்து பாஸ்பரஸ் குண்டுகளும் கொத்து குண்டுகளும் வீசப்பட்டு அந்த ஒரு நாளில் மட்டும் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த திமுக அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, இன்னைக்கு வந்து 2009க்கு பிறகு 2009 ஆட்சி மாற்றம் மத்தியில் உருவாகுது, மறுபடியும் காங்கிரஸ் 2009 வெற்றி பெறுது. 2009 2014 வரை திமுக தான் மத்தியில் வந்து ஆட்சியில் அங்கம் வகிக்கிறது. அந்த 5 ஆண்டுகளில் கூட இலங்கையில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்டது இனப்படுகொலை தான் என்பதை ஒரு இடத்தில் கூட திமுக பதிவு செய்ய தயாராக கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அம்மையார் ஜெயலலிதா ஈழம் பற்றி பேசாதவர், ஈழத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்காதவர் கூட 2011 ஆட்சி மாற்றத்திற்கு தமிழ்நாட்டு ஆட்சி மாற்றத்தில் சட்டமன்றத்தில் இலங்கையின் மீது பொருளாதார தடை விதித்து ஒரு சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனால் கருணாநிதி ஆட்சி காலத்தில் அப்படி எந்த விதமான முன்னெடுப்பும் நடத்தப்படலை. இப்ப சரி அப்பதான் நடத்தப்படணும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மறுபடியும் ஆட்சி மாற்றத்தில் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய இந்த 5 ஆண்டுகள்ல ஈழம் சார்ந்து சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று அண்ணன் வேல்முருகன் உள்ளிட்டோர் பலமுறை அது குறித்த கவன ஈர்ப்பை கொண்டு வரும்போதெல்லாம் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்று ஒரு சட்டமன்ற தீர்மானத்தையாவது கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் அதை தட்டி கழிப்பதுதான் திமுகவுடைய வேலையாகவும் ஆட்சியாளர்களுடைய வேலையாகவும் இருந்து கொண்டிருப்பது என்பதுதான் உண்மையா இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த ஐபிஎல் போர் பதட்டத்தால் தள்ளி வைக்கப்பட்ட ஐபிஎல் சரியா திட்டமிட்டு மே 17 நாளைக்கு கொண்டு வரான். மறுபடியும் அது கொண்டு வந்தான். போர் நின்னதால கொண்டு வர நீங்க அது வந்து தள்ளி இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் தள்ளி வைக்கலாம்ல. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சீரிஸ் இருக்குல்ல, ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கு, இது இருக்கு. நீங்க இதே ஒரு கோஇன்சிடென்ட்ஸா யாருமே பார்க்க முடியல. இல்ல இது கோஇன்சிடென்ட்டா நீங்க சொல்ல முடியாது இல்ல. நீங்க போர் நடந்து இப்ப தள்ளப்பட்டு இப்ப 4-5 நாள் ஆயிடுச்சு, அப்ப எப்படி நடத்திருக்கலாம்ல. இது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. நீங்க சரியாக அந்த 17 மே 17 தான் நடத்தணும்ன்றது எப்படி கோஇன்சிடென்ட் சொல்ல முடியும்? சரியாக மே 18 வந்து நாகர்கோயில் ஆதித்தனார் கல்லூரியில வந்து ஸ்டார்நெட்ஸ் என்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்தப்படுது, அது எப்படி கோஇன்சிடென்ட் நீங்க சொல்ல முடியும்? உலகில் மிக மிக மோசமான ஒரு இனப்படுகொலை, உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடத்தப்பட்டது தமிழீழத்தில் தான். 1,76,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்ட ஒரு துயர் மிகுந்த ஒரு சம்பவம் நடந்த அந்த நாள் மே 16, 17, 18 ஆகிய 3 நாட்களும் இங்குள்ள தமிழர்கள் தமிழ் உணர்வாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம். இது ஏதோ சும்மா ஏதோ யாரோ ஒரு தெருவில் போற பேசிட்டு போற, ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் அதற்கான துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு அமைப்புகள் அந்த இனப்படுகொலையை இது இனப்படுகொலை தான் என்று உலக நாடுகள் வந்து அங்கீகரிக்க வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, சர்வதேச அளவிலான ஐநா மன்றங்களிலும் சரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இவர்கள் எல்லாம் ஏதோ தெரியாத அளவு செஞ்சுட்டு போறாங்க. எப்படி எடுத்துக்க முடியும்? இது ஒரு கோஇன்சிடென்ட் கிடையாது, இது ஒரு திட்டமிட்ட திசை மாற்றம் கூடிய ஒரு விஷயம். இந்த திட்டமிட்ட திசை மாற்றம் வந்து 2008 அந்த போர் முன்னாடி இருந்து நடந்துட்டு வருதுன்னு சொல்றீங்க. அதனால இளைஞர்களுக்கு, இந்த இளைஞர்களாக இருக்கட்டும் பொதுவாக இருக்கட்டும், யாருக்கும் அந்த எண்ணம் இல்லை. அவங்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த எண்ணம் மட்டும்தான் இல்லை, அவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் எண்ணமே இல்லை. அப்ப இதோட அடிப்படை என்னவா இருக்கு? அவங்களுக்கு நார்மலாவே அந்த எண்ணம் இல்லை. இல்ல இந்த நார்மலா இந்த எண்ணம் இல்லாம போனதுக்கான காரணம் என்ன? சரி, ஒண்ணு சினிமா போதையில இருக்கான், தலை படம் வரணும் தளபதி படம் வரணும் அடிச்சுக்கிட்டு சாவறான். தலையும் தளபதியும் ஒன்னா தான் இருக்கானுங்க. இவனுங்க இங்க என்னடா ஒருத்தர் அடிச்சுட்டு சாவறான். இந்த போதை யார் உருவாக்குனது? கேரளாவிலும் சூப்பர் ஸ்டார்கள் படம் வருது, கர்நாடகாவிலும் சூப்பர் ஸ்டார்கள் படம் வருது, ஆந்திராவிலும் சூப்பர் ஸ்டார்கள் படம் வருது. எல்லா மாநிலங்களும் அந்த மாநில சூப்பர் ஸ்டார்களுடைய படங்கள் வரும்போது இப்படிப்பட்ட கலவரங்கள் நடக்குதானா? கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடிகர்களை கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு மாய பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது யாரால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா திரைத்துறையிலிருந்து வந்து ஆட்சிக்கு வந்த நபர்களால் உருவாக்கப்பட்டதுதான். எம்ஜிஆர் காலத்திலிருந்து எடுத்துக்கங்க, திரைத்துறை தான் இந்த அரசியலில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. இதனால் வந்து தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள் ஒரு வகையிலும் விழிப்படைய கூடாது என்பதற்காக அந்த திரைத்துறை பிரபலங்கள் கருணாநிதி காலம் தொடர்ந்து
தமிழ்நாட்டில் சினிமா வந்து அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரு சினிமா நடிகை பேசினால் அரசியல் மிகப்பெரிய ஒரு அதிர்வு உருவாக்குது. ஒரு சினிமா நடிகர் பேசினால் அரசு வந்து அதுக்கு செவி சாய்க்குது. இன்னைக்கு சினிமா துறையை சார்ந்தவர்கள் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்கான்? அவங்களுக்காக எதுக்கு நீங்க திரைப்பட நகரம் வந்து பல நூறு கோடிகளில் திரைப்பட நகரம் எது கட்டி பிடிக்கிறீங்க? இன்னைக்கு வந்து நெல்குடன்கள் நெல்லை வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய நெல்குடன்கள் இல்லைன்னு ஒவ்வொரு பகுதியிலும் குரல் கொடுத்துட்டு இருக்கான். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் பகுதியில் பள்ளிக்கூடங்கள் சரியா இல்லைன்னு சொல்றான், தெருவிளக்கு இல்லைன்னு சொல்றான். அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்க முடியாத இந்த அரசுகள் பல கோடி சம்பாதிக்கக்கூடிய சினிமா கூத்தாடிகளுக்கு சினிமா நகரம் கட்டி கொடுக்க 500 கோடி 600 கோடி ஒதுக்கிட்டு இருக்குன்னா அரசியலில் சினிமாவுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால நான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒன்று சினிமாவில் மடைமாற்றப்படுகிறார்கள், அல்லது விளையாட்டில் மடைமாற்றப்படுகிறார்கள், இல்லை என்றால் மதுவால் மடைமாற்றப்படுகிறார்கள். இந்த 3 தான் நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு வேற எதை பத்தியுமே சிந்திக்க முடியாத நிலையை உருவாக்கி வச்சிருக்குது யாரு? நீங்க அதை தான் நீங்க பேச வேண்டியிருக்கு. இந்த இளைஞர்கள் சிந்திக்க கூடாதவர்களாக சோம்பேறிகளாக மாற்றியது யாரு? இதனால இந்த ஈழ பிரச்சனை இதெல்லாம் இளைஞர்கள்ட்ட இருந்து மடைமாற்றப்படுதுன்னு சொல்றீங்க. ஈழ பிரச்சனைங்கிறது 1970 80களில் இருந்து நடந்துட்டு வருது. அப்ப இவ்வளவு பெரிய கிரிக்கெட்டோ இதுவோ கிடையாது இல்ல. நீங்க 83 கருப்பு ஜூலை நடத்தப்பட்ட போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வீதிகள் தோறும் நீங்க அன்றைக்கு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் களத்தில் இறங்கி கருப்பு சட்டை அணிந்து அவர் தலைமையில் அதிமுகவினரே வந்து தமிழ்நாட்டின் வீதிகள் தோறும் கருப்பு ஜூலைக்கு எதிராக அவர்கள் வந்து அஞ்சலி பேரணி நடத்திய வரலாறுலாம் இருந்தது. 83க்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் ஈழத்தில் எப்போதெல்லாம் தமிழர்கள் மீதான அடக்குமுறை நடைபெற்றதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டிலும் பல்வேறு தமிழ் அமைப்புகள் தமிழ் அறிஞர்கள் தொடர்ச்சியாக போராடி இருக்காங்க. நீங்க வந்து முன்பை விட இப்பதான் ரொம்ப மோசமான ஒரு நிலையை வந்து இன்றைக்கு இருக்க தமிழ் இளைஞர்கள் வந்து உச்சத்துல இருந்தது தானே ஈழப்போர். அதாங்க நீங்க 83களில் ஒரு 3000க்கும் மேற்பட்ட தமிழர்கள், அதுவும் தமிழ் அரசியல் கைதிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டதும் அவர்கள் உறுப்புகள் சிதைக்கப்பட்டதும் நடந்தது. ஆனால் நீங்கள் 2009 இருப்பதெல்லாம் மிகப்பெரிய உச்சகட்டமான நிலையை வந்து பொதுமக்களே கொல்லப்பட்டார்கள். நீங்க வந்து என்னதான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் மீதான தாக்குதல் என்று சொன்னாலும் அங்க கொல்லப்பட்டது எல்லாமே பொதுமக்கள் தான். 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தான் அந்த போரில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாதவர்கள். மருத்துவமனைகள் மீது வந்து வெடிகுண்டுகள் போடப்பட்டது, மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. எந்த ஒரு நாட்டிலும் போர் நடந்தாலும் கூட மருத்துவமனைகள் மீதும் நோயாளிகள் மீதும் தாக்குதல் நடத்தினா வரலாறு கிடையாது. ஆனால் ஈழத்தில் திட்டமிட்டு மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இங்கிருந்து மருந்து ஏற்றி சென்ற வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்ப நீங்க எப்படி இதை சாதாரணமா எடுத்து ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த 83லுமே பார்த்தீங்கன்னா முதல் முறையா வந்து உலகக்கோப்பை இந்தியா வெல்லக்கூடிய காலகட்டம் 1983 தான் முதல் முறையா இந்தியா வந்து உலகக்கோப்பை வெல்லுது. அப்ப நடத்தப்பட்ட அந்த விளம்பரங்களும் பார்த்தீங்கன்னா மற்ற எதை பத்தியுமே சிந்திக்க முடியாத அளவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்களை தமிழ்நாட்டு இளைஞர்களை முழுக்க கிரிக்கெட் பைத்தியங்களாக நாம எப்படியாவது உலகக்கோப்பை வென்றால் போதும், ஏதோ உலகக்கோப்பை வென்றுட்டா இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிட மாதிரி, கிரிக்கெட்ல ஜெயிச்சுட்டா நம்ம வந்து உலக நாடுகளிலே நம்ம தான் பெரிய பயில்வான்ற மாதிரியான ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. நான் உலகக்கோப்பை வென்றுட்டா போதும், நான் வந்து டெஸ்ட் சாம்பியன் ஆயிட்டா போதும், இப்படிங்கிற ஒரு பிம்பம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தானே இருக்கு. இது உலக நாடுகள் மற்ற எல்லா நாடுகளிலும் விளையாட்டாக தான் பார்க்கப்படுது. ஆஸ்திரேலியா பல்வேறு கோப்பைகளை வென்று இருக்கு. ஆனால் ஆஸ்திரேலியாவில் வெறும் கிரிக்கெட்டை மட்டுமே வைத்துக் கொண்டு அவங்க வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு. ஆனால் இங்க பாருங்க, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குமான கிரிக்கெட் மேட்ச் வந்து எப்படி காட்டிட்டு இருக்கான், ஏதோ உலக யுத்தமே வர மாதிரி காட்டுறாங்கல்ல. இதான் நான் என்ன சொல்றேன்னா, திட்டமிட்டு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேறு எந்த பக்கமும் அவங்களுடைய கவனத்தை சிதற விடாத அளவுக்கு முழுக்க அவர்களை இந்த அரசியலுக்குள்ள அவங்க உள்படுத்தி வச்சிருக்காங்க தான் சொல்றாரு. அப்படி அதனாலதான் சொல்றேன், இங்க வந்து நான் ஏன் மாநில அரசை கேட்கணும்னா, நான் தமிழன், இலங்கையில் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள். அப்படி என்றால் என்னை ஆண்ட ஒரு மாநில அரசு, தமிழ்நாட்டை தமிழ் மக்களின் வரிப்பணத்தில் ஆண்ட ஒரு அரசு அங்கு நடத்தப்பட்ட தமிழர்கள் மீதான படுகொலை ஏன் தடுத்து நிறுத்தல? நீங்க அதற்காக போராடி எங்கள் மீது ஏன் அடக்குமுறை ஏவனீங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குல்ல, அது ஒரு நியாயமான கோபமா தான் நான் பாக்குறேன். இப்ப மே 17 மே 18 நினைவேந்தல் நாள் வருது. இளைஞர்கள் கிட்ட அந்த இது இல்லாம இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட இருக்கு. இப்ப மே 17 நீங்க சொன்ன மாதிரி IPL ஆரம்பிக்கிறாங்க. அவன் IPL பார்ப்பானா இல்ல இதுக்கு நினைவேந்தல் உட்காந்து படிப்பானா? இல்லை நீங்கள் ஒரு இனத்தோடைய அழிவை கொண்டாட்ட மனநிலைக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துறதை விட ஒரு மோசமான அரசியல் எதுவுமே கிடையாது. அதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம். நீங்கள் வந்து IPLக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ஒரு இனமே அழிஞ்சிருக்கு, அங்கே நடந்தது தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்க அவங்க பண்ணணும்னு ஏன் நீங்க வந்து நான் உலக நாடுகள் முழுக்க நீங்க பல்வேறு நாடுகள், இப்ப நீங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் போர் நடத்திருக்கீங்களா, இந்தியா பாகிஸ்தான் போர்ல இன்னொரு சம்பவம் பார்த்துட்டீங்கன்னா பலுசிஸ்தான் என்கிற ஒரு நாடு வந்து தனி அங்கீகாரம் பெற்ற நாடாக அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து அந்த நாட்டோடைய போராளி குழுக்கள் வந்து அந்த நாட்டை கைப்பற்றி நாங்கள் வந்து தனித்த நாட்டை அறிவிச்சிருக்கோம். இது இன்னைக்கு நேற்று தொடங்கின போராட்டம் கிடையாது. அவர்கள் ஆங்கிலேயர் காலகட்டத்திலேயே வந்து அவர்கள் வந்து தனித்த நாடாக தான் தங்களை அறிவித்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறவங்க.
அப்படி உலகில் பல்வேறு நாடுகள் வந்து தங்களுடைய சுதந்திரத்தை அடைவதற்கு அந்த நாட்டு மக்களுடைய பங்களிப்பு முக்கியமானதா இருக்கு. நாங்க இனப்படுகொலை நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது இங்கே கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒன்று திரண்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் மீண்டும் தெருவில் வந்து இலங்கையில் நடந்தது போர் இனப்படுகொலையை, தமிழ் இனப்படுகொலையை என்று ஒரு ஒருமித்த குரலில் பதிவு செய்தால் உலக நாடுகள் முழுவதும் அது ஏற்குமா இருக்காதா? நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க இதுக்காக ஏன் முன்வர மாட்டேன்றீங்கன்ற ஒரு கோபம் தான் இருக்கு. இது வந்து யாருக்கான ஒரு பிரச்சனை? என் இனம் வந்து கொல்லப்பட்டிருக்கு. நான் லட்சக்கணக்கான தமிழர்கள், அதுவும் எந்த விதமான போர் குற்றங்கள் ஈடுபடாத அப்பாவி குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. தாய்மார்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, பெரியவர்கள் முதுமக்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனாலும் இன்று வரை நாம் மௌனம் சாதித்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனா 2009 ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. 2009 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் வந்து லட்சக்கணக்கான சட்டக்கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், எல்லா மாணவர்களும் வந்து இந்த போராட்டத்தில் பெரிய அளவில் இருந்தாங்க. ஆனால் நாளடைவில் வந்து அதுவும் அரசியலால் மடைமாற்றப்பட்டு அது ஏதோ ஒரு சடங்காக, வெறும் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கு. அது ஒரு வேதனையான ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, இப்போ அரசாங்கத்தை விடுங்க, திராவிட அரசு நீங்கள் மடைமாற்றப்படுதுன்னு சொல்கிற எல்லா விஷயத்தையும் விடுங்க. இளைஞர்களுக்கு முதல்ல ஏன் அவன் வாழ்க்கையை பார்ப்பானா, அவன் இதையும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இப்போ இது வாழ்க்கை சார்ந்தது இல்லைன்றீங்களா? அவனுக்கு பொதுவாக பார்த்தா அவன் சுயநலக்காரன். யாரா இருந்தாலும் இப்போ இருக்கிற ரொம்ப ரொம்ப சிம்பிளா அவனோட சுயநலத்துக்கே சொல்றேன். இலங்கையில் எப்படி இனவாதம் உருவானதுன்னா, முதலில் இலங்கையில் 2 பெரிய இனம் தான் இருக்கு. ஒன்று சிங்கள இனம், இன்னொன்று தமிழ் இனம். அங்க வந்து தமிழர்கள் தான் முதலில் வந்து அந்த மண்ணின் பூர்வ குடிகளாக இருந்தவன் தமிழர்கள். ஆங்கிலேயர் காலகட்டத்தில் பல்வேறு நாடுகள் அவன் என்ன பண்ணிட்டான்னா, பூர்வ குடிகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, மற்றவர்களிடம் அதிகாரத்தை கொடுத்துட்டு போறான். அப்படிதான் வந்து இலங்கையை விட்டு ஆங்கிலேயர் வெளியிடும் போது அந்த நாட்டின் அதிகாரத்தை சிங்களர்களிடம் ஒப்படைச்சிட்டு போறான். அதோட விளைவா தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை மெல்ல மெல்ல இழக்கும் போது அவன் முதல்ல என்னுடைய மொழியில் நான் படிக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கும் போதுதான் அங்க வந்து இனவாதம் தலை தூக்குது. சிங்கள இனவாதம் தமிழர்கள் தமிழ் மொழியில் படிக்கக்கூடாது என்றுதான் முதல்ல வந்து பிரச்சனையை உருவாக்குறான். அதற்கு பிறகு அவனுடைய நீர் உரிமையாக இருக்கட்டும், அத்தனை உரிமைகளுக்காக அவன் பேச மெல்ல மெல்ல வாய் திறக்கும் போதெல்லாம் அவன் வந்து பிரச்சனை உருவாகுது. அப்படிதான் தமிழ்நாட்டில் நீங்க வந்து தமிழ் மொழியில படிக்கிறதுக்கு இப்ப நீங்க பேச வந்தீங்கன்னா, இங்க வந்து தமிழை விட இந்திய முதன்மையாக்குங்க, தெலுங்கு முதன்மையாக்குங்க, சமஸ்கிருதத்தை முதன்மையாக்குங்க. இன்னும் இந்த ஆண்டு 600 மதிப்பெண் 593 மதிப்பெண் எடுத்த ஒருத்தருடைய இதை பார்க்க தமிழ் மொழியே கிடையாது. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதின ஒரு மாணவருடைய அந்த மதிப்பெண் சான்றிதழ் பார்க்குறோம். அதில் தமிழ் மொழியே கிடையாது, பிரெஞ்சு மொழி எடுத்து முதல் மொழியாக படிச்சிருக்கான். இப்படி என்னுடைய மொழி இங்கே சிதைக்கப்படுகிறது. இதுதான் அங்கேயும் நடந்தது. இலங்கையில் நடத்தப்பட்டதும் இப்படிதான் மெல்ல மெல்ல அந்த போர் நடைமுறைக்கு வந்தது. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும் நான் சொல்றேன். இங்க அவனுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்கல்ல, தமிழ் படி இல்ல பிரெஞ்சு படி. அவன் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறான். தாய்மொழி ஆப்ஷனாக வைக்கக்கூடிய எந்த நாடு இருக்கு சொல்லுங்க? ஒரு நாடு தாய்மொழி ஆப்ஷனாக வைக்கிறது என்றால் அந்த நாடு வந்து அதோட அடையாளத்தை இழக்குதுன்னு அர்த்தம். உலகில் எந்த நாடுகளும் தாய்மொழியை தான் முதன்மை மொழியா வச்சிருக்கு. ஆங்கிலமே இல்லாத நாடுகள் பல நாடுகள் இருக்கு. பல நாடுகள் வந்து ஆங்கிலமே இல்லாம கூட இருக்கு. ஆனால் தாய்மொழி இல்லாத ஒரு நாடு கூட கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் தாய்மொழி ஆப்ஷனாக நீ விருப்பப்படாம எடுன்னு சொல்றான். இதை விட என்ன இழிவு இருக்க முடியும்? இது அடையாளத்தை சிதைக்கக்கூடிய வேலை இல்லையா? அடையாளத்தை இழந்தவன் நாளைக்கு அகதியாகத்தான் அலைய முடியும். எப்படி இலங்கையிலிருந்து எங்கள் தமிழர்கள் இன்றைக்கு இந்தியாவிற்குள் முகாம்களில் அகதிகளாக இன்னைக்கும் குடியுரிமை பெற முடியாமல் ஒரு ஓட்டுநர் இங்க என்ன படிச்சாலும், அவன் டாக்டருக்கு படிச்சா கூட அவன் குடியுரிமை பெறாத வரைக்கும் அவன் எந்த வேலைக்கும் போக முடியாது. அந்த நிலை இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் நாளை வரும் நான் சொல்றோம். இது எப்படி வந்து சுயநலமா? நீங்க சுயநலம் உன்னோட பிரச்சனையை எடுத்துக்கங்க. நாளைக்கு உனக்கு நிலை வராதா? நாளைக்கு நீ வெறுமனே கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருப்ப, சினிமாவை பார்த்துட்டு இருப்ப, நான் வந்து தளபதிகளுக்கு வந்து பேனர் வச்சுக்கிட்டு இருப்பேன்னா நாளைக்கு நீ சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? அதனாலதான் தமிழர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அரசு வேலைகள் யார் வந்தா நமக்கு என்ன, தமிழ்நாட்டை யார் ஆண்டால் நமக்கு என்ன. இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போங்க, தமிழ்நாடு சட்டமன்றம் பேர் தான் தமிழ்நாடு சட்டமன்றம். 65 விழுக்காடுக்கு மேல பிறமொழியாளர்கள் தான் அங்க அரசு பணியில் இருக்கான். நம்ம ஆட்கள் வெறும் டெம்பரரி பணியாளர்கள் தான். இன்னைக்கு NLC தமிழர்களுடைய உழைப்பு, தமிழோட நிலத்தில் இருக்கக்கூடிய NLCல தமிழர்கள் நிரந்தர பணியாளர்கள் எத்தனை விழுக்காடு இருக்கான் சொல்ல முடியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியகங்கள் எதிரையாவது தமிழர்கள் வந்து அதிக அளவில் இருக்கான்னு சொல்ல முடியுமா? பெல் தொழிற்சாலையில் இருக்கான்னு சொல்ல முடியுமா? எங்கேயுமே இல்லை. நீங்க வெறுமனே இந்த கேளிக்கைகளை மட்டுமே இருந்துகிட்டு இதுவே போதும் நினைச்சுக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் தமிழர்கள் தமிழ்நாட்டில் அகதிகளாக மாற்றப்படுவார்கள் என்பதுதான் இதோட வேதனையான ஒரு விஷயமா நாங்கள் சொல்றோம். சரி, நீங்க சொல்ற மாதிரி இப்போ இன்னொரு உதாரணம் எடுத்துப்போம். இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன், அவருக்கு 800 அப்படின்னு ஒரு படம் தமிழ்நாட்டில் எடுக்கப்படுறதா இருந்தது. இல்லை விஜய் சேதுபதி நடிக்கிறதா ஒப்பந்தமே ஆயிடுச்சு. படம்லாம் போஸ்டர்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த படத்தை இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிற இந்த படத்துக்கு தடை கோரி அந்த படம் கைவிடப்பட்டுச்சு. ஆனால் இளைஞர்களுக்கு அது கோபம் வரல. அவங்க கிரிக்கெட்டா பார்க்குறாங்க தானே. இதை எப்படி நம்ம தப்பு சொல்லலாம்? இல்லை, இளைஞர்கள் நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல முத்தையா முரளிதரன் யார் அப்படிங்கிறது இளைஞர்கள் தெரியாது. அவர் ஒரு கிரிக்கெட்டரு, வெறும் 800 விக்கெட்டுகள் வீழ்த்திய ஒரு ஜாம்பவான் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் எங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள் தான் அவரை யாருன்றதை அடையாளப்படுத்துகிறோம்.
முத்தையா முரளிதரன் என்னதான் ஒரு தமிழர்களாக இலங்கையில் இருந்த ஒரு தமிழராக பிறந்தாலும் ஈழத்தில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அவர் தன்னை ஒரு சிங்களராக அடையாளப்படுத்திக் கொண்டார். அதை தன்னை பாதுகாப்பாக நினைத்துக் கொண்டார். நான் வந்து எனக்குள்ள வந்து இனத்தை கொண்டு வராதீங்க, நான் வந்து ஒரு விளையாட்டு வீரனா இருக்கேன், என்கிட்ட வந்து நீங்க இனத்தை மொழியை வந்து கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய நலனை மட்டுமே முன்னிறுத்தி போனவர் தான். இப்ப இங்க இருக்க தமிழ்நாட்டு இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள் எல்லாம் பெரிய முத்தையா முரளிதரன் கொண்டாடுறீங்கல்ல, அவர் என்ன உங்க நாட்டுடைய பெருமைக்காக ஆடினவரா? அவர் எந்த நாட்டுடைய கிரிக்கெட் வீரர் அடையாளப்படுத்தப்படுறாரு? அந்த கேள்வியை நாம வைக்க வேண்டியிருக்கு. நீங்க எல்லாவரையும் வந்து ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள இருக்கீங்க. நாங்க ஒரு தமிழ் தேசியவாதியாக எம் இனத்துக்கு எதிரான விஷயத்தை வந்து நாம வந்து பேச வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறதால தான் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நாங்க எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நீங்க முத்தையா முரளிதரன் போன்றவர்கள் இன்னைக்கு நீங்க இப்ப தென்னாப்பிரிக்கா நாட்டுல வந்து ஒரு வீரர் பேர் அறிவிச்சிருக்காங்க, செல்வராம் முத்துசாமி. அவர் என்ன அடையாளப்படுத்தப்படுறாரு? தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழர். அதே போல முத்தையா முரளிதரன் தன்னை வந்து ஒரு தமிழராக அடையாளப்படுத்தி கொண்டு இலங்கை நாட்டில் ஆடி இருந்தால் நாங்க ஏன் எதிர்க்க போறோம்? எங்களுடைய கேள்வி. இப்ப நீங்க இங்க பத்ரானா என்று ஒருத்தர் வந்து விளையாடிட்டு இருக்காரு, சிஎஸ்கே அணியில பத்ரானான்னு ஒரு வீரர் வந்து விளையாடுறாரு. அவர் என்ன அடையாளப்படுத்தப்படுறாரு? ஸ்ரீலங்கன். ஏன்னா அவருடைய மொழி, அவருடைய இன அடையாளத்தோடு தான் அவர் விளையாடுறாரு. ஆனால் தமிழ் மொழியில் பிறந்த தமிழை பூர்வீகமாக கொண்ட ஒரு விளையாட்டு வீரர் தன்னுடைய சுயநலத்திற்காக தன் இனம் அழிக்கப்படுவதை கூட வேடிக்கை பார்த்து எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை பத்தி இங்க படம் எடுத்து அதை பெருமையா நீங்க கொண்டு வருவீங்கன்னா அதை எப்படி நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அதுதான் எங்களுடைய கோபத்தோட வெளிப்பாடா இருக்க தவிர எல்லாவற்றையும் எதிர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க இன்னைக்கு வந்து புலம்பெயர் தமிழர்கள் உலக நாடுகள் முழுக்க ஈழ போரினால் பாதிக்கப்பட்டு அங்கிருந்து வெளியேறி உலகின் பல்வேறு நாடுகளில், இந்தியாவில் மட்டும்தான் அகதிகளாக இருக்காங்க, பல்வேறு நாடுகளில் குடிமக்களாக மாறி இன்னும் அந்த நாடுகளில் உயர் பதவிகளில், அது வந்து மாநகராட்சி மேயராக இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், பல்வேறு உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் இன்றைக்கு என்ன சொல்றாங்க? குறைந்தபட்சம் எங்களை இலங்கை தமிழர்கள் என்றாவது அடையாளப்படுத்துகின்றாங்க. நீங்க இலங்கையர்களே சொல்றீங்க, சிங்களவர்களே சொல்றீங்க, அங்கு தமிழர் என்கிற ஒரு இனக்குடி இருக்கு அப்படிங்கிறத நீங்க அடையாளப்படுத்த தவறுறீங்க. எங்களை வந்து நீங்க ஈழத்தமிழர் என்று அடையாளப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னை இலங்கை தமிழர் என்றாவது நீங்க அடையாளப்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கல்ல. இதற்கு ஆதரவாக கூட நீங்க பேசாதவர்கள் எல்லாம் நாங்க வந்து வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கறத எப்படி நீங்க ஏற்க முடியும்? அப்ப நீங்க வெறுமனே வந்து கிரிக்கெட்ல வந்து நான் சொன்ன மாதிரி என்னமோ வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டா உலகத்திலே அவன் தான் பெரிய ஜாம்பவான் மாதிரி பாக்குறீங்க. உலகத்துல பல லட்சம் மக்கள் வந்து நாடற்ற மக்களாக ஏதிரிகளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கும் வந்து ஈழம் மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு, நீங்க வந்து நம்ம பாலஸ்தீனம் எடுத்துக்கலாம், பல்வேறு நாடுகள் இருக்கு. எல்லா நாடுகளும் அடிமைப்பட்டு தங்களுக்கான ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இருக்கும்போது நீங்க எல்லாவற்றிலும் வந்து கேளிக்கையை மட்டுமே முன்னிறுத்தி கேளிக்கைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறத எப்படி வந்து நம்ம வேடிக்கை தமிழ் தேசியவாதிகளும் வேடிக்கை பார்க்க வேண்டும், அதை கடந்து போக வேண்டும். ஆர்ஜே பாலாஜி ஒரு படத்துல சொன்னாரு, எல்கேஜின்னு ஒரு படத்துல, காவிரிக்காக வந்து ஐபிஎல் கிரிக்கெட்டை நிறுத்தினா தண்ணி வந்துருமானான்னு கேட்டான்ல, அதை போன்ற கேவலமான ஒரு சிந்தனை இருக்குல்ல. நாங்கள் காவிரியில் நீர் கேட்டு போராடிட்டு இருக்கோம். 2018 காலகட்டத்தில் இங்க ஐபிஎலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படுது. ஏன்னா நாங்கள் வந்து கர்நாடகாவிலிருந்து தண்ணி எங்களுக்கு சேர வேண்டிய தண்ணி அடிப்படையில் வந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய ஆற்றையே மறிக்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. ஆனால் ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே இனம்னு இங்க சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க, ஒரே மக்கள் என்று சொல்லக்கூடிய நீங்க, வேற்றுமையில் ஒற்றுமை பேசக்கூடிய நீங்க, இங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய காவிரி உரிமை மறுக்கப்படும் போது, நாங்கள் எங்கள் உரிமைக்காக போராடும் போது நீங்கள் இங்க ஐபிஎல் நடத்தி எங்கள் உரிமை சார்ந்த போராட்டங்களை திசை திருப்புறது. இப்ப நீங்க சாதாரணமா எடுத்துங்களேன், ஒரு போராட்டம் நடக்குது, ஐபிஎல் மேட்ச் நடக்குது, எதை மீடியா கவரேஜ் பண்ணுவீங்க? கேள்வி அதுதான். மீடியாக்கள் எதை கவரேஜ் பண்ணுவீங்க? அந்த போராட்டத்தை கவரேஜ் பண்ணுவீங்களா? அப்ப நாங்க எதை நோக்கி நகர வேண்டியிருக்கு? நீ எதன் மீது கவனம் செலுத்தி அதுக்கு எதிராக தான் போராட வேண்டியிருக்கு. நீ திட்டமிட்டே வந்து ஐபிஎல் வந்து ப்ரமோஷன் பண்ற, நீ திட்டமிட்டே வந்து சினிமா படங்கள் வந்தா ப்ரமோஷன் பண்ற. இன்னைக்கு வந்து நீ மே 18 வந்து ஸ்டார் நைட்னு ஒரு நிகழ்ச்சி போடுற. நாங்க வந்து மே 18 நாள்ல வந்து நாம் தமிழர் ஒரு இடத்துல கூட்டம் நடத்துது, தமிழக வாழ்வு நிகழ்ச்சி ஒரு இடத்துல கூட்டம் நடத்துது, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒரு கூட்டம் நடத்துது. இதையெல்லாம் நீங்க ப்ரமோஷன் பண்ண போறீங்களா? எந்த மடைமாற்றத்தை நீங்க கொண்டு வரீங்க? நீங்க ஸ்டார் நைட்ஸ்க்கு முக்கியத்துவம் தருவீங்களா அல்லது எங்களுடைய இந்த ஒப்பாரி கூட்டங்களுக்கு முக்கியத்துவம் தருவீங்களா? இந்த கேள்வியை நாங்கள் வைக்க வேண்டியிருக்குல்ல. இதுதான் எங்களுடைய கோபத்தோட வெளிப்பாடை தவிர நாங்கள் எல்லாவற்றுக்கும் வந்து எல்லாவற்றையும் தடை செய்ய சொல்ல. எங்களின் நியாயபூர்வமான கோரிக்கைகளை நீங்கள் வந்து செவிசாய்க்கவில்லை என்றால் எங்களின் போராட்ட முறை அப்படிதான் இருக்கும். நாங்கள் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது நீங்க தான் முடிவு செய்றீங்க. மாவோ சொல்ற மாதிரி நாங்கள் என்ன ஆயுதம் எடுக்கும்ன்றத இன்று இருக்கக்கூடிய இந்த அரசியல் தான் முடிவு செய்யுது. இப்போ கனடா நாட்டில் ஒரு சின்னம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு, முள்ளிவாய்க்காலோட அந்த பிரம்டம் நகரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அங்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற அதாவது கனடா நாட்டில் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அனுமதிக்கிற அந்த நாடு ஏன் இந்தியா அதை பண்ண மாட்டேன்? இல்லை, கனடா மட்டும் கிடையாது, மொரிசியஸ்லேயும் வந்து ஜெர்மனில் இருக்குது, நார்வேல இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது, நிறைய நாடுகளில் வந்து இன்றைக்கும் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்தியாவில் மட்டும்தான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அகதிகளாக நடத்தப்படுகிறார்கள். ஏன்னா இந்தியா திட்டமிட்டு தொடக்கத்திலிருந்தே தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு. இது வந்து பூகோள ரீதியான ஒரு பிரச்சனை. என்னன்னா
ஒருவேளை ஈழத்தை அங்கீகரித்து விட்டால் தமிழ்நாடும் தனிநாடாக மாறிவிடுமோ என்கிற ஒரு அச்சம் வந்து இந்தியாவுக்கு தொடக்கத்திலிருந்து இருக்கு. ஏன்னா நீங்க இந்திரா காந்தி அம்மையார் காலகட்டத்தில் ஈழத்துக்கு ஆதரவான பல்வேறு வேலைகளை செஞ்சுதான் சொல்றோம். ஆனால் அதே இந்திரா காந்தி அம்மையார் காலகட்டத்தில் பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசத்தை பிரித்து தர முடிந்தது. ஒரு தனி நாடாக தன்னுடைய எதிரி நாடான பாகிஸ்தானிலே உள்புகுந்து வங்கதேசம் என்கிற ஒரு தனி நாடை உருவாக்கி தர முடிஞ்சது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவ்வளவு சர்வ வல்லமை பெற்ற இந்திரா காந்தியால் கூட ஏன் இலங்கையிலிருந்து ஈழத்தை பிரித்து தர முடியல? ஏனால் பிரித்து தர அவர்களுக்கு மனம் கிடையாது. அவர்கள் ஈழத்தை இலங்கைக்கு எதிரான ஒரு ஆயுதமாகத்தான் அப்ப பயன்படுத்துறாங்க. ஏன்னா இலங்கை கிட்ட ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்க, நீங்கள் எங்கள் கட்டுப்பாட்டை விட்டு மீறி போனீங்கன்னா நாங்க ஈழத்தை ஆதரிச்சு ஈழத்தை வச்சு உங்களை அடிப்போம். பிரச்சனை தான். ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு உள் பிரச்சனையை இவர்கள் வந்து இவர்களுடைய பூகோள அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க. யார் எந்த சந்தையை வந்து கைப்பற்றுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இலங்கைக்கு ஆதரவாக சீனா ஏன் வர வேண்டும்? இலங்கைக்கு ஆதரவாக ரஷ்யா ஏன் வர வேண்டும்? இலங்கைக்கு ஆதரவாக மிகப்பெரிய எதிரி நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏன் இணைந்து போக வேண்டியிருக்கு அப்படின்னா, அது இங்க இருக்கக்கூடிய இந்த சந்தை நிலவரத்தை கைப்பற்றுவது யார் அப்படிங்கிற ஒரு போட்டி தான். இதை நாம வந்து உணர வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் என்னன்னா, இந்தியா இங்கு ஈழத்தை ஆதரித்தால் நாளை தமிழ்நாடு தனிநாடாக ஆகிவிடுமோ என்கிற ஒரு பயம் இந்தியாவுக்கு ரொம்ப காலமா இருந்துகிட்டு இருக்கு. இது உண்மையான காரணம் இதுதான். ஏற்கனவே இந்தியாவுக்குள் பல்வேறு தேசிய இனங்கள் வந்து தங்களை வந்து தனிநாடாக பிரித்து விடுங்கன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க வந்து காலிஸ்தானுடைய போராட்டங்கள் எடுத்துக்கலாம். சீக்கியர்கள் வந்து நீண்ட காலமா வந்து தங்களுடைய தனிநாடு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே காஷ்மீர்ல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க வடகிழக்கு மாகாணங்கள் முழுக்க ஏற்கனவே வந்து அவர்களுடைய தனித்த சுயாட்சி கோரிக்கை வந்து நீண்ட காலமா இருந்துகிட்டு இருக்கு. அதனால்தான் இந்தியா ஈழத்தை அங்கீகரிக்க தவறுகிறது, ஈழத்தை அங்கீகரிக்க தயங்குகிறது. ஈழத் தமிழர்களை இங்கு வந்து ஒரு சாதாரண குடிமகனாக கூட ஏற்க தயாராக இல்லை. அதுதான் உண்மை. வெறும் 26 மைல் தூரம் தான் எனக்கும் ஈழத்திற்குமான தொலைவு. ராமேஸ்வரத்திலிருந்து வெறும் 26 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய என் தாய் தொப்புள் கொடி உறவுகளுக்கு இங்கு குடியுரிமை கூட வாங்கி தர முடியாமல் நாங்கள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் நான் அதான் சொல்றேன், இங்க பிறந்த இந்த முகாமில் பிறந்த குழந்தைகளுக்காக 35-40 ஆண்டுகளா இருக்கான். இங்க வந்து 2-3 தலைமுறைகளாக குழந்தைகள் பிறக்கப்பட்டிருக்கு. அந்த முகாமில் பிறந்த குழந்தைகளுக்காவது உலக அளவில் வந்து பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்குறீங்களா, அந்த அடிப்படையிலாவது எங்கள் குடியுரிமை வழங்கன்னு போராடிட்டு இருக்கோம். ஒருவேளை ஈழத்தமிழர் குடியுரிமை கொடுக்கப்பட்டால் அவர்களின் வாக்கு வங்கிக்காவது என்று இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை பெரிதாக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கு. அப்படி ஒரு நிலை வரணும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஓகே, இந்த மே 17-18 நெருங்க பெருசா எந்த கட்சியும், தமிழ் தேசிய கட்சி கூட பெருசா எந்த முன்னெடுப்பும் நடத்துற மாதிரியோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறதா ஒரு போஸ்டர் மாதிரியோ தெரியல. இது வரைக்கும் எதாவது நடந்திருக்கா? இல்லை, இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நாம் தமிழர் கட்சி எல்லா இடங்களிலும் வந்து ஒரு அந்த மே 18 கட்டாயமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டம் நடத்துவாங்க. அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஏதோ ஒரு பகுதிகளில் கண்டிப்பாக அந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கோயம்புத்தூர்லையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து செஞ்சியிலும் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டத்தை நடத்துவதோடு கூடுதலாக தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் இந்த முறை வந்து இந்த தமிழீழ இனப்படுகொலை தான் என்று சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும். இந்தியாவில் அதற்கான குரல்கள் எழ வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழீழத்தில் நடத்தப்பட்டது இனப்படுகொலை தான் என்று சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளோடு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய புதுக்கடையிலிருந்து அந்த தியாகிகள் எல்லை தியாகிகள் நினைவிடத்திலிருந்து செஞ்சி மாநாட்டு திடல் வரை ஒரு இருசக்கர வாகன பேரணி ஒன்று இன்றைக்கு தொடங்கியிருக்காங்க. இன்று தொடங்கி மே 18 வந்து அவங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்து அடையிற மாதிரி அந்த திட்டமிடல் போயிட்டு இருக்கு. எந்த விதமான மீடியாக்களும் இதை பற்றி பேசுபொருள் ஆக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறதா வேதனையா இருக்கு. இங்க தமிழ்நாட்டிலும் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் இருக்கிறது. அந்த இடத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பல்வேறு தமிழ் தேசியவாதிகள் வந்து ஐயா பழநெடுமாறன், மணியரசன் உள்ளிட்டோர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே வந்து நினைவேந்தல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எதையும் எந்த ஊடகங்களும் நேரலை செய்வது கிடையாது. எந்த ஊடகங்களும் ஒரு துண்டு செய்தியாக கூட போட தயாராக கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு வந்து தமிழர்கள் என்று சொன்னாலே வந்து ஏதோ ஒரு கசப்பு மருந்தாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் பிரச்சனையை கூட வந்து இங்கே நேரலை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் தமிழர் பிரச்சனைனா அதை பேசாமல் கடந்து போகிறதான் ஊடக அறமாகவே இருந்துகிட்டு இருக்கு. பல்வேறு விரிவான கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.